அனைவருக்கும் வணக்கம். நாம் பணிபுரியும் இடம் அழகாக இருக்க வேண்டும் என்று தோன்றியவுடன் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் தமிழ் வாழ்க என்ற பெயர் பலகை பெயிண்டிங்கால் எழுதப்பட்டது. அதனை பலர் நன்றாக உள்ளது என பாராட்டியவுடன் சுற்றுச்சுவரிலும் இதை செயல்படுத்தலாமே என மனதில் எண்ணம் தோன்றியது. உடனே கனகராஜ் ஓவியாசிரியர் என்பவர் குறைந்த கட்டணத்தில் எழுதி தருகிறேன் அம்மா என்றார். திரு முத்துக்குமார் என்பவர் நான் அந்த செலவினத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். உடனடியாக காந்தி தாத்தா, வள்ளுவர் பெருந்தகை, ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்களை வரையப்பட்டு சுவர் அலங்கரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி திட்டங்களை வரையலாம் என பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நல்லுள்ளங்களுக்கு மிகவும் நன்றி. பள்ளி கட்டிடம், குழந்தைகள் பள்ளி செல்ல வேண்டுமல்லவா? அங்கன்வாடி கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள் ஆகியவை ஊரக வளர்ச்சித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடத்தூரில் அதிக மழை இந்த வருடம் பெற்றதால் தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும் என்ற அளவில் தடுப்பணைகள் கட்டப்பட்டன. மகளிர் குழுக்கள் இணைந்து செயல்படும் விதமாக கிராம சேவை மையங்கள் ஊரக வளர்ச்சித்துறையால் கட்டப்பட்டு வருகின்றன. மற்றும் மக்களுக்கு போக்குவரத்திற்கான சாலைகள் போடப்பட்டு வருகின்றன. நபார்டு சாலைகள், முதல்வரின் கிராம சாலைகள் ஆகியவற்றின் மூலம் சாலைகள் போடப்படுகின்றன. மக்களுக்கு குடிநீர் கொடுக்கும் வகையில் நபார்டு திட்ட டேங்க் கட்டப்பட்டு அருகிலேயே குளம் அழகாக வரையப்பட்டுள்ளது. 25 ஊராட்சிகளை குறிக்கும் விதமாக வரைபடம் நன்முறையில் அவர்களால் வரைந்து தரப்பட்டது. மிகவும் நன்றி. மேலும் தானிய கலங்கள் விவசாயிகளுக்காக ஊரக வளர்ச்சித்துறையால் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆற்றை கடக்க உதவும் சிறு பாலங்கள் ஊரக வளர்ச்சித்துறையால் கட்டித்தரப்படுகின்றன. மேலும் மக்களுக்கு சிமெண்ட் தரைகள், சிமெண்ட் சாலைகள், பேவர் பிளாக் சாலைகள் அமைத்து தரப்படுகின்றன. இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் மக்களுக்கு பயன்பெறும் எந்த வேலைதான் செய்து கொடுக்கப்படவில்லை? வீடுகள் கட்டித்தரப்படுவதுடன் தனிநபர் இல்ல கழிப்பறைகள், சமுதாய சுகாதார வளாகங்கள் மக்களுக்காக கட்டப்பட்டு வருகின்றன. இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரிவது மிகவும் பெருமையாக உள்ளது. கடத்தூர் ஒன்றியத்திற்கு வருக வருக என வரவேற்கும் வகையில் இந்த மிக்கி மவுஸ் மிகவும் சந்தோஷமாக வரவேற்கிறார் பாருங்கள். இவர் நைட் வாட்ச்மேன் மணி. அலுவலகத்தில் நுழைந்தவுடன் பசுமை தென்பட வேண்டும் என்று கூறியவுடன் உடனடியாக வாழைக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். இந்த சிமெண்ட் சாலை கூட ஸ்பான்சர் பிடித்து போடப்பட்டது. மேலும் அங்கிருந்த சிறிய கோயில்களும் வண்ணம் அடிக்கப்பட்டு ஸ்பான்சர்களால் மிகவும் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல நன்கொடையாளர்கள் முன்வந்து அரசு கட்டிடங்களை புதுப்பித்து தந்தால் மிகவும் மனதிற்கு ரம்மியமாக இருக்கும். இவ்வாறு கடத்தூர் ஊராட்சி ஒன்றிய சுற்றுச்சுவர்களில் ஓவியங்கள் வரைந்து பார்ப்போரை கவரும் விதமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரிவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாகும்.